அடுத்த ஆங்கில வருஷத்தில் 2 முக்கியமான கிரக நிகழ்வுகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 3 இருக்குது. முக்கியமானது 2 இருக்குது. ஒன்று சனிப்பயிற்சி, ஒன்று குரு பயிற்சி. இதில் சனிப்பயிற்சியானது சரியாக மார்ச் 6, 2026 கும்பராசியிலிருந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய சனி மீனராசிக்கு வந்தடைவார். அதே மாதிரி ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு வந்து சேருவார். இந்த பயிற்சியுடைய பலன்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த கிரக நிகழ்வுகள் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும்? அதில் இன்னைக்கு ரிஷப ராசி. ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே பொறுப்பு அப்படிங்கிறது வந்துடும். அதை தவிர்த்துட்டு ரிஷபத்தை பார்க்கவே முடியாது. ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே கருணை அப்படிங்கிறது வந்துடும். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே ஏமாந்து போவேனா அப்படின்றது வந்துடும். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே இரக்கம் அப்படிங்கிறது வந்துடும். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே அழகு அப்படிங்கிறது வந்துடும். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே கவர்ச்சி அப்படிங்கிறது வந்துடும். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே காதல் அப்படிங்கிறது வரும். இப்படி ரிஷபத்தை பற்றி பேசிகிட்டே போகலாம். காலபுருஷனுடைய 2ஆம் வீடு சந்திர பகவான் உச்சம் பெற்று சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் 3 நட்சத்திரங்களை கொண்ட இந்த வீடு அதிசயமான ஒரு ராசி. ரிஷபத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே சரி கலை நயமும் கலை பற்றிய ஆர்வமும் இருக்கும். 64 கலையில் பாட்டு, டான்ஸு, ஓவியம் வரைகிறது, ஏதாவது ஒரு கலையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு இப்போ வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி 11ஆம் இடத்திற்கு மீனராசிக்கு வரவிருக்கிறார். ரிஷபத்திற்கு சனி பாக்யாதிபதி, 9, 10க்கு அதிபர். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றிகளை, சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு ராசி. ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தை பருவத்தில் ஏழ்மையான குடும்ப சூழ்நிலையில் வளர்ந்தும் ஒரு வயது ஆக 35-40 வயதுக்கு மேல் தன்னுடைய வீரியத்தை அப்படியே விஸ்வரூபம் எடுத்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றி பசங்களை படிக்க வச்சு மிகப்பெரிய முன்னேற்றங்களை பார்த்து தன் ஆரோக்கியத்தை பணயமாக வைத்து உயிருடன் ஊசலாடக்கூடிய ஒரு ராசி ரிஷபம். ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களாம் இதை செய்வாங்களா அப்படின்னு விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி கொஞ்ச காலத்துக்கு பிறகு, வயசானதுக்கு பிறகு இவங்களா இப்படியா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ராசியில் இந்த சனி 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடம் வந்தால் என்ன? முதல் கிரக மாற்றம் அடுத்த ஆண்டு நடக்க போகுது. மார்ச் 6ஆம் தேதி